இன்னைக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற தலைப்பு என்னன்னா, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவை நம்ம பற்றி கொண்டதுனால, நம்ம அவரை விசுவசிப்பதுனால அவருடைய பிள்ளைங்களாக இருக்கிறோம்னு வேதம் சொல்லுது. இதை கலாத்தியர் 3லிருந்து தியானித்து விட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய பழைய நிலைமை என்ன, முன்பு நம்ம எப்படி இருந்தோம் இயேசுவை விசுவசிக்கிறதுக்கு முன்னாடி, விசுவசித்த பிறகு நம்ம வாழ்க்கை எப்படி மாறணும் அப்படிங்கிற காரியத்தை ஒரு 4 விஷயங்களோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னா, பழைய பாரம்பரிய நம்பிக்கையினால் நமக்கு இருந்த நம்மளுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது முதல் பாயிண்ட்டு. அடுத்தது என்ன, மாம்சீக முயற்சியில், பழைய பாரம்பரிய முயற்சியில் நமக்கு கிடைச்ச உச்சக்கட்ட நன்மை என்ன, அதனால் கிடைச்ச தீமைகள் என்னென்ன. அப்புறம் இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே விசுவாசித்து நம்ம நீதியை பெற்ற பொழுது நமக்கு சம்பவித்தது என்ன அப்படிங்கிறத குறித்தும், அதுக்கு பிறகு எச்சரிப்பாக மீண்டும் நம்ம பழைய பாரம்பரியத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத குறித்து, நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் சோதனைகள் வரும், கலாத்திய சபைக்கு வந்தது மாதிரி நமக்கும் சோதனைகள் வரும், அதிலிருந்தெல்லாம் நம்ம எப்படி நம்மை காத்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு சின்ன டேபிள் ஃபார்மேட்டில் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். இதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை நான் பல முறை தியானித்திருந்தாலும் இன்றைக்கி கொடுத்த வெளிப்பாடுகள் புதிது. ஆகையினால நம்ம எல்லோரும் சேர்ந்து இதை கவனிக்கலாம். நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களோடு இடைபடுவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவன் தந்த இந்த செய்தி மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எங்களோடு இடைப்பட்டு ஆவியிலே நடப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்குறீங்க. இந்த நாளிலும் ஆவியானவரே, நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம் என்கிற தலைப்பிலே கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளை கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாங்கள் கேட்டு தியானித்து இதை நிகழ்வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து எங்களுடைய ஓட்டம் இந்த நாளில் எப்படி இருக்கிறது, நாங்கள் எப்படி எங்களை காத்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் எச்சரிக்கையோடு கவனித்து எங்கள் வாழ்க்கையில் கை கொள்ள தேவன் கிருபையும் தயவும் பார்த்தாங்க. இயேசுவின் இனிய நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப்போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார்? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்பாக கண்டு உங்களுக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனேயே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்று வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியது அல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு
நம்மை நீங்களாகி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆமேன். இந்த கலாத்தியர் கடிதம் பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது அங்கே இருந்த பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் விஷயம். இந்த கலாத்திய சபையில் இருந்தவங்களில் கொஞ்சம் பிரிவினர், கொஞ்சம் பேர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோம கிரேக்க பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்க. அவங்களுக்குன்னு ஒரு வழிபாடு இருந்தது. அதே மாதிரி யூத பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்க, அவங்களுக்கும் யூத பாரம்பரியத்தின் வழிபாடு இருந்தது. இப்போது பவுல் போய் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னார். இயேசு எப்படி இந்த பூமிக்கு நமக்காக மரித்து உயிர்த்து பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கலப்பில்லாமல் பேசி அவர்களுக்கு சொன்னார். கொஞ்சம் பேர் தான், எண்ணிக்கை உள்ளவங்களுக்கு தான் எப்போதுமே பவுல் விவரித்து சொல்லுவார், ஒரு பெரிய கூட்டத்துக்கு இல்லை. அதுபோல் அவர் சொல்லும் பொழுதெல்லாம் என்ன நடக்குது, அந்த கலாத்திய சபையில் இருக்கிற மக்கள் எல்லோரும் கேட்குறாங்க, அவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறாங்க. நிரப்பப்பட்ட உடனேயே அவங்களுக்கு முன்பாக ஆவியானவர் பல காரியங்களை அற்புதமாய் நடப்பிக்கிறாரு. இப்போ அங்கே ஒரு சபை உருவாகி விசுவாசமுள்ள கிறிஸ்துவின் சரீரமாக அவங்க இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவங்க கண்ணுக்கு முன்னாடி அப்படியே தரிசனமாகிறார். அந்த அளவுக்கு ஆவியில் அவங்க நிறைவு பெறுகிறாங்க. இப்போ பவுல் சுவிசேஷத்தை சொல்லிட்டு இந்த பக்கம் போயிட்டார். அவர் அடுத்த இடத்துக்கு போயிட்டார். போன பிறகு என்ன ஆகுது, கொஞ்ச நாள் கழித்து பாரம்பரியத்தை சேர்ந்த கொஞ்சம் பேர் வர்றாங்க. இவங்கள பார்க்குறாங்க. பார்க்கும்போது இவங்க பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு தேவனை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கிறத அவங்களால தாங்க முடியலை. ஏன்னா ஆவியில் நடக்கிற ஒருத்தன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவன் இல்லை இல்லையா? ஆகையினால அவங்க வாழ்க்கையில் பாவம் இல்லை, சாபம் இல்லை, சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ இவனுக்கு என்ன பிரச்சனை, ஐயையோ நம்ம வாழ்க்கையில் இது இல்லையே, நம்ம பாரம்பரியத்தில் இருக்கிறோம், இவனுங்க பார்த்துன்னா இப்படி பண்ண என்ன பண்ணுறாங்க, அவங்கள போய் கலைச்சி விட்றாங்க. இவங்க செய்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாரம்பரிய சபையை சேர்ந்தவங்கெல்லாம் போய், எப்போ நீங்கள் என்ன இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் ஒழுங்காக ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சர்ச்சுக்கு வரலன்னா அங்கே தான் ஆண்டவர் இருக்கார், எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் சர்ச்சில் தானே இவ்வளோ காரியங்கள் நாங்கள் பண்ணுறோம், இதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் செய்யாமல் எப்படி உங்களை தேவன் நம்புவார், எப்படி தேவன் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார்னு நினைக்கிறீங்க, அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சால் தானே நம்ம ஆண்டவர்கிட்ட பேர் பெற முடியும் அப்படின்னெல்லாம் சொல்லி அவங்கள கலக்கப்படுத்தி அவங்கள மறுபடியும் பழைய பாரம்பரிய நம்பிக்கைக்கே கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதை கேட்கும்போது நமக்கும் தோணும், ஓகே இப்பவும் இப்படி தான் நடக்குதுன்னு. உண்மைதான். ஸோ பார்த்தீங்கன்னா எப்போதுமே இப்படித்தான் ஆவியின் சபையை மாம்ச சபையாக மாற்றுறதுக்கு சாத்தா இன்றைக்கி இருக்கிற ரிலீஜியன்ஸை பயன்படுத்துவான். சரி, கிறிஸ்தவ சபை இப்படின்னா அப்போ மற்றவங்க எப்படி, மற்றவங்களுக்கு இதே சோதனை உண்டு. ஒரு இந்து பாரம்பரியமோ ஒரு இஸ்லாமியமோ வேறு எந்த பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்களும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பெற்ற உடனே அனலோடு இருப்பாங்க. ஆரம்பத்தில் ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்வேன்னு ரொம்ப பயங்கரமாக வருவாங்க. அதே மாதிரி இயேசு ஆண்டவர் அவங்களுக்கு பெரிய காரியங்கள் செஞ்சுருப்பார். கொஞ்ச நாள் ஆன உடனே அப்படியே பழைய வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி போகிறதுனால வரக்கூடிய ஆபத்துகளை குறித்து தான் இந்த கடிதத்தில் ஆண்டவர் விவரமாக சொல்கிறார். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், முதல்ல எப்படி நம்ம ஆவியை பெற்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முதல்ல பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன, பரிசுத்த ஆவியானவரை குறித்து எப்போது கேள்விப்பட்டோம் அல்லது எப்போது அவரை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோம். இப்போது உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நம்ம ஆரம்ப கால விசுவாசத்தில் இருந்திருப்போம் இல்லைங்களா? அப்போ ஆவியானவரை பற்றி நம்ம என்ன நினச்சிட்டு இருந்திருப்போம். நான் என்னுடைய வாழ்க்கையிலேருந்து சொல்கிறேன். இப்போ நான் ட்ரெடிஷ்னல் கேத்தலிக் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்த நாட்களில் சிறு பிள்ளையாக இருக்கும் காலத்தில் நான் விசாரிச்சிருக்கிறேன். என் டேடிகிட்ட கேட்டிருக்கிறேன், எங்கள் அப்பா அங்கே தான் இருக்கிறாங்க, எப்படி நம்ம எப்போ பரிசுத்த ஆவியை பெற்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன். அப்போ கேட்கும்போது அங்கே இருக்கிற நம்பிக்கை என்ன தெரியுமா, நீங்கள் எப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்களை சர்ச்சுக்கு கொண்டு போய் ஃபாதர் உங்கள் மேலே அந்த ஸ்ப்ரிங்க்லிங் வாட்டரை தெளித்து உங்களை சர்ச்சில் சேர்த்துக்கிட்டாரோ, சர்ச் மெம்பர்ஷிப் கிடைச்ச உடனே ஆவியானவர் வந்துட்டார். இவ்வளோதான். இந்த டாக்டரினை தான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆகையினால நான் பரிசுத்த ஆவியானவர்கள் நிறைந்தவனாக இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை அறிந்தவனாக தான் இருக்கிறேன்னு சொல்லி தான் வருஷ கணக்கில் 40 வருஷத்துக்கு மேலே நான் நம்பிக்கொண்டிருந்தேன். சரி, அதுதான் என்னென்னா ட்ரெடிஷ்னல் சர்ச்சுடைய தியாலஜி, சர்ச்சு சொல்லக்கூடிய தியாலஜிங்கிறது இதுதான். அடுத்தது என்ன, ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்.
ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் கொஞ்சம் நல்லா வந்தது. நான் வாலிப வயசில் இருக்கும்போது கரிஸ்மேட்டிக் சர்ச்சஸ், ஈவன் கத்தோலிக்க சர்ச்சிலே வந்து நல்ல ஒரு விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய நல்ல ஃபாதர்ஸ் இருப்பாங்க, அல்லது சில பிரதர்ஸ் இருப்பாங்க, அல்லது வேறு டினாமினேஷனில் சிஎஸ்ஐ சர்ச்சோ வேறு எங்கேயோ வந்து நல்ல போதகர்கள், பிரதர் தினகரன் போல மற்ற போதகர்கள்லாம் வந்து அங்கங்கே போய்த்து கொண்டு இருக்கும்போது நம்மளும் அந்த கூட்டத்துக்கு போயிருப்போம். போகும்போது அங்கேயும் பரிசுத்தாவியின் அனுபவத்தை அங்கங்கே பார்த்துருப்போம். பார்க்கும்போது நம்ம அதை வச்சு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்திருப்போம். ஓகே, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இந்த மாதிரி ஜெபம் பண்ணாங்கன்னா அப்படியே நம்ம வந்து கை கால்லாம் ஆடி நம்ம விழுறோம் பார்த்தியா, அதுதான் ப்ராக்டிக்கலாக பரிசுத்தாவின் எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே, அந்த பரிசுத்தாவின் எக்ஸ்பீரியன்ஸ் ஒருக்கா வந்துருச்சா, ரைட், ஆவியானவர் நம்ம கூட தான் இருக்கார். இது இன்னொரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங். இதில் விஷயம் என்னென்னா, இந்த 2 அண்டர்ஸ்டாண்டிங்கும் தவறான அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ வேதம் என்ன சொல்லுது, எப்போ நம்ம ஆவியை பெற்றுக்கொண்டோன்னு சொல்லுதுங்கிறத பார்க்க போகிறோம். சத்திய வேதத்தின்படி 2 வசனங்கள் பார்க்க போகிறோம். நிறைய வசனங்கள் இருந்தாலும் 2 பார்ப்போம். 1, இயேசு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன ஒருத்தன் விசுவசிச்சான்னா அவன் இருதயத்திலிருந்து ஜீவனுள்ள நதிகள் புறப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இதில் ஒரு விஷயம், இப்போது நான் பாரம்பரிய நம்பிக்கையில் இருந்தப்பவும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக நான் இருந்த நாட்கள்லையும் எனக்கு இயேசுவை தெரியும் தான் நான் நினச்சேன், இயேசுவை விசுவசிக்கிறேன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் என் விசுவாசம் உண்மையானது இல்லை, என்னுடைய நம்பிக்கையும் வீணானதாக இருந்திருக்குது. காரணம் என்ன தெரியுமா, எனக்கும் வேத வாக்கியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வேத வாக்கியத்தை நான் வாசிக்கவும் இல்லை, கர்த்தரை வேதத்தின்படி அறியவும் இல்லை. எனக்கு சிறு குழந்தையாக இருந்த நாட்கள்லேருந்து என் பெற்றோர் என்ன வழக்கங்களை கை கொண்டாங்களோ அதை அப்படியே பார்த்து நானும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இயேசு ஆண்டவர் இங்கே சொல்கிறது என்ன, நான் அவரை உண்மையாகவே விசுவசிக்க வேண்டும். அதுக்கு என்ன அவசியம், சத்திய வேதம் அவசியம். அதைத்தான் எபேசியர்லாம் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ நம்பர் 1 என்ன, சத்திய வசனத்தை கேட்டு, 2வது என்ன, விசுவாசிகள் ஆனபோது, 3வது என்ன, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி. அப்போது வேதத்தை அறிந்து வேதத்தை விசுவாசித்து நம்ம வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார் என்று சொல்லி. சரி பிரதர், இப்போ இந்த 2 வழிகளில் தான் ஆவியானவர் வந்து செயல்படுவாரா, மற்ற வழிகள் செயல்பட மாட்டாரா? அப்படி பார்த்தா எத்தனையோ பேர் பாகிஸ்தானில் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் ஈரானில் இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு ரட்சிப்பு வருதே, அவங்களும் தேவனை அறிந்து கொள்ளுகிறாங்களே. அப்போது உண்மை என்னென்னா, சத்திய ஆவியானவர் இன்று அநேகரை சந்தித்து கொண்டிருக்கிறார். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இப்போ என்ன எப்படி சந்திச்சாருன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி உங்களை எப்படி சந்திச்சாருன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்தந்த ஃபார்மேட்டு தான் சொல்ல முடியாத அளவில் மகத்தான செயல்களை ஆவியானவர் செய்கிறார். நான் சில சாட்சிகளை கேட்டேன். கேப்டவுன் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிருந்தப்போ அங்கே ஒரு இஸ்லாமியர் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாரு. அவர் ஈரான் தேசத்தை சேர்ந்தவர். அவர் சொல்கிறாரு, அவர் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்குள்ள சில கேள்விகள் உண்டாகுது. நம்ம ஃபாலோ பண்ணுற இந்த மத பாரம்பரியங்கள் சரியா என்று அவர் யோசிக்கிறாரு. திடீர்னு அவருக்குள்ள அந்த கேள்விகள் எழும்பும்போது அவர் அறியாமல் டிவி சேனல் எப்படி மாறுச்சுன்னே தெரியல, ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனல் ஒன்று வருது. அதில் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறாங்க. வழக்கமாக அது வந்து அவர் சேனலை மாற்றிடுவாராம். அன்னைக்கு அவருக்கு மாற்ற முடியல. உட்காந்து கேட்குறாரு. கேட்கும்போது டக்குன்னு அவருக்குள்ள விசுவாசம் வருது. அடுத்த ஸ்டெப்புக்கு ஆண்டவர் அவர் நடத்துகிறாரு. அவர் இயேசுவை பற்றி அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வந்தார். விசுவாசி ஆனார். பரிசுத்தாவியில் முத்திரை போடப்பட்டார். இன்றைக்கி உற்சாகமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி ஈரானிய சபைகளுக்கு ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை ரொம்ப ஆச்சரியமான வகையில் தேவன் கொண்டு வருகிறாரு. ஆகையினால ஏன் சபையில் இயேசு இருக்கிறாரு, உன் சபையில் தான் இருக்காருன்னு சொல்லி வீணாக வாதம் பண்ணுறது வீண். அதே மாதிரி பாரம்பரியங்களில் கிறிஸ்துவை தேடுவதும் வீண். ஏன்னா ஒரு சின்ன கேள்வியை கேட்போம். இப்போ ஆண்டவர் விசுவாசத்துக்கு மாதிரியாக யாரை காண்பிக்கிறாரு, ஆபிரகாமை காண்பிக்கிறார். இப்போ அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கை, அதான் 3வது பாயிண்ட்டு, அவர் எப்போ தேவனை அறிந்து கொண்டாருன்னு நினைக்கிறீங்க? அப்போ சர்ச்சு இருந்துச்சா? கிடையாது. யூத சர்ச்சும் கிடையாது, கிரேக்க சர்ச்சும் கிடையாது. அவங்க அப்பா ஒரு விக்கிரக ஆராதனை பண்ணுறவர். ஆனால் அவரைத்தான் கர்த்தர் நீதிமான் என்று சொன்னார். ஏன்? அவர் தேவனை விசுவசித்தார். அப்போ அவருக்குள்ளே எப்படி வந்தது இந்த விசுவாசம்? அப்போ தான் சபையே இல்லை, சர்ச்சும் இல்லை, ஒன்றும் இல்லையே, எப்படி வந்துச்சு? இப்போ விஷயம் என்னென்னா,
அவருடைய இருதயத்தில், ஆபிரகாமுடைய இருதயத்தில் தேவன் பேசி, நான் உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னை அழைக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு வா என்று சொன்னப்போ, எப்போ நம்பி புறப்பட்டாரோ அப்போ நமக்கு என்ன தெரியுது? அவருக்குள்ள அந்த விசுவாசம் தேவன் விதைத்த ஒரு விதையா இருந்திருக்குது. இப்படித்தான் அநேகரை தேவன் என்று சந்தித்து கொண்டிருக்கிறார். நம்ம சகோதரி சாட்சி கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியை சகோதரி சுமதி கொடுத்தாங்க. அவங்க வாழ்க்கையில் தேவன் நடப்பித்ததை பார்க்கும்போது இன்றும் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம காண முடிகிறது. ஆகையினாலே நம்ம இதை அறிந்து கொள்ள வேண்டும். பாரம்பரிய நம்பிக்கை வீண் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாம்சீக முயற்சியினாலே நமக்கு என்ன உண்டாகுது? அவுட்கம்ஸ். வாட் இஸ் த அவுட்கம்ஸ் ஆஃப் ஃப்ளஷ்லி அட்டம்ப்ட்ஸ்? இப்போ என் வாழ்க்கையில் நான் என்னுடைய பாரம்பரிய வாழ்க்கையில் நான் பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன் என்பதை என்னால் தைரியமாய் சொல்ல முடியும். ஒவ்வொரு முறையும் நான் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் பாவத்தை பற்றின குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்ததே தவிர பாவத்திலிருந்து நீங்கி வாழ என்னால் முடியலை. நான் என்ன தெரியுமா நினச்சேன்? எல்லாரும் தப்பு பண்ண தான் செய்வாங்க. சர்ச்சுக்கு போகிறவங்களும் சரி, போகாதவங்களும் சரி, எல்லாருக்குள்ளேயும் இந்த பிரிவினைகள் இருக்கும். ஜாதி சண்டை, மதச்சண்டை, அடுத்தது என்ன நீ பெரியவன் நான் பெரியவன், அடுத்தால இது நிறையா என்னென்ன விஷயங்கள் உண்டோ அவ்வளவு காரியத்திலையும் அகப்பட்டு கொண்டவனாக தான் இருந்திருக்கிறேன். ஏன்னா அப்போ நான் சாத்தானுக்கு அடிமையாக இருந்தேன்னு வேதவசனம் சொல்லுது. என்ன அதிகபட்ச ஒரு முயற்சின்னு பார்த்தீங்கன்னா, பாவ அறிக்கை செய்யணும். அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன பாவ அறிக்கை செஞ்சாலும் அருள் நிறைந்த மந்திரத்தை ஒரு 10 முறை சொல்லுன்னு சொல்லுவார். இவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி போய் மறுபடியும் என்ன பாவம் பண்ணீங்களோ அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை என்பதை தைரியமாய் நம்ம சொல்ல முடியும். அடுத்தது என்ன? சாபத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்திருப்போம். நம்ம வாழ்க்கை சாபத்துக்கு உட்பட்டது. இப்போ சாபம் என்பது நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாததுனால வருது. நியாயப்பிரமாணங்கிறது என்ன? தேவனுடைய கட்டளைகள். இப்போ தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் இருக்கும் போதெல்லாம் நமக்குள்ள சாபம் வரும். ஆண்டவர் சொன்ன அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள சாபங்கள் இன்றைக்கும் அப்ளிகபிள். அப்படிப்பட்ட கட்டுகளில் நம்ம சிக்கி கொண்டவர்களாக இருந்திருப்போம். அடுத்தது 3வது என்ன பெரிய ப்ராப்ளம்? தேவனை அறியாதவர்களாக இருந்திருப்போம். தேவனால் அறியப்படாதவர்களாக இருந்திருப்போம். நமக்கு தேவனை தெரிஞ்சிருக்காது, தேவனுக்கும் நம்மளே தெரியாது. 2மே ட்ரூ. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்? ஆண்டவருக்கு என்ன நல்லா தெரியும், எனக்கு ஆண்டவர் நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம். காரணம் என்னென்னா, நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனை மகிழ்ச்சிப்படுத்தினாலும் எத்தனையோ முறை நினச்சிருக்கேன். ஆல்டரில் இருக்கும் பாருங்கள் சொரூபங்கள். அந்த சொரூபங்களை போய் ஒரு கிஸ் பண்ணிட்டா, அந்த சொரூபத்து மேலே கொண்டு ஒரு மாலையை போட்டுட்டா ஆண்டவருக்கு அப்படியே மகிழ்ச்சி ஆயிரும். அதில் வேறு இன்ஃபோஜிஸ் எழுதி போட்டிருப்பாங்க, நீ என்னை கனப்படுத்த நான் இதை செய்வேன்னு. இந்த மாதிரிலாம் போடும்போது எனக்கு பார்த்துட்டு ஓகே நம்ம தான் போயிட்டோம்ல. வியாழக்கிழமை அன்னைக்கு கூட்டமாக போய் எல்லாரையும் விடவும் போய் முந்தி போய் ஒரு மாலையை, அதுவும் லில்லிப்பூ மாலையை வாங்கி கொண்டு போட்டோம்னா அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபன்ட் ஜீசஸை கனப்படுத்திட்டோம்னா மாதா ஹாப்பி ஆயிடுவாங்க. மாதா ஹாப்பி ஆகிட்டாங்கன்னா ஏசு ஆண்டவர் என்ன கேட்குறமோ கொடுத்துருவார். இந்த மாதிரி தவறான மூட பழக்க வழக்கங்களை நம்பிக்கிட்டு இருந்திருப்போம். ஆகையினால நம்ம தேவனை அறியாதவர்களாக அது மாதிரி தேவனுக்கு நம்மளை நிச்சயமாக தெரியாது. காரணம் என்ன? நம்முடைய பாவங்கள் சொல்லுது. நம்முடைய பாவங்கள் தேவனுக்கும் நமக்கு மத்தியில் ஒரு பெரிய தடுப்பு சுவரை எழுப்பியிருதுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆண்டவருக்கு தெரியும் என்னத்தின்னு. கிடையாது. ஏன்னா பாவத்தை காணக்கூடாது, சுத்த கண்டலாக இருக்கிறாரு. ஆனால் மனம் திரும்பும்படி விரும்புகிறார். ஒரு பாவியை நாள்தோறும் மனம் திரும்பும்படி தான் விரும்பி கொண்டிருக்கிறார். இதுதான் நம்மளுடைய பழைய வாழ்க்கையில் நம்ம கண்ட உச்சக்கட்ட பலன். இவ்வளவுதான். அதனால் நோய் இருந்திருக்கும், சமாதானம் இருந்திருக்காது, எப்போ பார்த்தாலும் நமக்குள்ளே ஒரு வெறுமை இருந்திருக்கும். இதெல்லாம் பழைய வாழ்க்கையில் நம்ம கண்ட பலன். சரி, இப்போ விசுவாசத்தினால நமக்கு கிடைச்ச பலன் என்ன? இப்போ ஆபிரகாம் வாழ்க்கையை பற்றி ஆல்ரெடி பேசிட்டோம். இப்போ ஆபிரகாம் வாழ்க்கையில் விசுவாசம் வந்த பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா? அவருடைய குடும்பத்தில் அங்கே இருந்தார். அவரை கொண்டு தேவன் ஒரு புதிய தேசத்தில் நாட்டி வைத்தார். அந்த தேசத்தில் ஆபிரகாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். ஒரு ஆண்டவர் அவரை எல்லா ஆசீர்வாதங்களெல்லாம் ஆசீர்வதிச்சார். முதல்ல குழந்தையை கொடுக்கல, காத்திருந்தார். அதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் மிகுந்த ஐஸ்வர்யவானாக இருந்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்சிருந்தாருன்னு பார்க்குறோம். அந்த ஐஸ்வர்யம் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய தாழ்ச்சியை நம்ம பெரும்பாலும் பார்க்குறதில்ல. ஒரு சம்பவம் நடக்குது. அதில் லோத்தை அவருடைய சகோதரனுடைய மகனை கடத்தி கொண்டு போயிட்டாங்க இல்லையா? அப்போ இவர் போய் பிடிச்சு எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வர்றார். அப்படி மீட்டு கொண்டு வந்தப்போ அந்த சோதோமின் ராஜாக்கள் என்ன சொன்னாங்க? நீ பிடிச்சி கொண்டு வந்திருக்கிற பாரு, அது ஏகப்பட்ட செல்வம்.
அதில் உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு கணம் ஆபிரகாம் மாம்சத்தில் யோசிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. பார்த்தியா, ஆண்டவர் தானே நம்மளை அனுப்புனாரு, ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாத்தையும் வெற்றியை கொடுத்துட்டாரு, இவங்க நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னா இப்போ ஆண்டவர் இவங்க மூலமாக பேசுகிறாரு போல், நம்ம தேவையானதை வாங்கிக்குவோம் அப்படின்னு அவர் நினச்சாரான்னு பார்த்தீங்கன்னா அப்படி நினைக்கல. அவர் சொல்லிட்டாரு, ஒரு பிஞ்ச செருப்பு கூட நீங்கள் கொடுத்தா எனக்கு வேண்டாங்க, என்னை ஆண்டவர் எனக்கு தேவையானதை கொடுப்பாரு, நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு கூட வந்தாங்கல்ல அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க வாங்கிக்கிட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில் விசுவாசத்தினால செஞ்ச காரியங்களை பார்த்து நம்ம மலைத்து போகிறோம். சொந்த மகனையே பலியாக கொடுக்க முன் வந்தார். அவங்க மனைவிக்கும் தெரியாது. இவ்வளவு காரியங்களை விசுவாசத்தினால ஆபிரகாம் செஞ்சார். ஸோ இப்படித்தான் விசுவாசத்தினால நீங்களும் நானும் நீதியை பெற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, தேவனை அறிந்தவர்களாகவும் மாறுகிறோம். அதுதான் அடுத்த பாயிண்ட்டு, 4வது பாயிண்ட் பாருங்க. இப்போ நமக்கு தேவனை தெரியும், தேவனுக்கும் நம்மை தெரியும். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது இயேசுவுக்கு உங்களை தெரியும், உங்களுக்கும் இயேசுவை தெரியும். ஏன் இப்படி? முதல்ல பாயிண்ட்டுக்கு வருவோம். எப்படி நீங்கள் நம்புறீங்க? நீங்கள் எப்படி பிரதர் அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க உங்களுக்கு இயேசுவை தெரியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் யாரோ இயேசுவை பற்றி பாரம்பரியமாக டீச் பண்ணதை வச்சு நான் அவரை நம்பலைங்க. உட்காந்து வேதத்தை வாசிக்கிறேன். இந்த வேதத்தை நான் வாசிக்கும் போதெல்லாம் என்னுடைய இருதயத்தில் ஆவியானவர் பேசி இந்த வார்த்தை உண்மை, இதை நீ நம்பு என்று சொல்லி என்னோட பேசுகிறார். அதே மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தரோடும் பேசி கொண்டிருக்கிறார். அடுத்தது என்ன? தேவன் என்னை அறிந்தவர் என்பதை நான் எப்படி பார்க்குறேன்? இட் இஸ் நாட் அ ஒன் வே கம்யூனிகேஷன். தேவனே அவ்வப்போது இடைப்படுகிறார், இடைப்பட்டு சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு, இருதயத்திலேருந்து பேசுகிறாரு. இப்படியெல்லாம் செய்து இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அனானியாவுடைய வாழ்க்கை. அனானியா என்கிற ஒருத்தர் விசுவாசி, அவர் இருக்கிறாரு. அப்போது பவுல் ரட்சிக்கப்பட்டு வர்றார். ஆண்டவர் அவர் நடத்தி கொண்டு வரும்போது, அனானியாவே அப்படிங்கிறார். அவர் உடனே ஆண்டவரே அப்படிங்கிறார். இந்த மாதிரி ஒருத்தர் வராரு, சவுலு, அவருக்கு நீ ஞானஸ்தானம் கொடு. ஐயோ ஆண்டவரே, அவருக்கா? அவர் சபையை துன்புறுத்துறவராச்சு ஆண்டவரே, அவருக்கு போய் ஞானஸ்தானம் கொடுக்க சொல்கிறீங்க? அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான், ஆகையினால நான் அவனுக்கு என்னுடைய வழிகள் நடக்கிறத காமிச்சு கொடுப்பேன், நீ போய் ஞானஸ்தானம் கொடு. அவ்வளோதான். ஒரு சிறு வார்த்தைகள், 2 வார்த்தைகள், அதுதான் பேசுகிறார் ஆண்டவர். உடனே அனானியா புறப்பட்டு போயிட்டார், ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு, பவுல் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்துட்டார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இப்போ இந்த நம்ம ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸில் ஆவியினால் வழிநடத்தப்பட்ட தேவனுடைய சபையை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு ரிச்சுவலை ஃபாலோ பண்ணதாக இருக்கவே இருக்காது. பாரம்பரியத்துக்குள்ளே போயிருக்கவே மாட்டாங்க. பாரம்பரியத்தை கடிந்து கொண்டு இருப்பாங்க. இப்போ இந்த கலாத்தியர் கடிதம் முதற்கொண்டு பாரம்பரியத்தை கடிந்து கொண்டே இருப்பாங்க. காரணம் என்ன? பாரம்பரியத்துக்கு திரும்புவதனால விசுவாசத்தை விட்டு நம்ம விலகிடுவோம் என்பது தான். ஸோ பாருங்கள், இப்போ கலாத்திய சபைக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்க நான் ஏற்கனவே சொன்னபடி நல்ல விசுவாசத்தில் ஆரம்பம் பண்ணாங்க, ஆவியில் நடத்தப்பட்டாங்க. இப்போ அவங்க ஆவியில் நடந்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பேர் வர்றாங்க, வந்துட்டு யூதர்களுடைய பாரம்பரியத்தை பின்பற்றினவங்கெல்லாம் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் ஏதோ யாரோ ஒருத்தர் சொன்னாருங்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் வாங்கிட்டேன்னு சொல்கிறீங்க. ஹலோ, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிங்களா? விருத்த சேதனம் பண்ணலைன்னா எப்படி நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவங்களாக மாற முடியும்னு நினைக்கிறீங்க? சபாத்திரை அனுசரிக்கிறீங்களா? உபவாசம் பண்ணுறீங்களா? இதெல்லாம் பண்ணாமல் எப்படி தேவனுக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு கேட்ட உடனே, ஐயோ இப்படிலாம் வர பண்ணணுமோ, நம்ம என்ன பண்ணாமல் தான் இருக்கிறோமோ அப்படின்னு டவுட் ஆகி அந்த பக்கம் போயிட்டாங்க. இன்றைக்கி அதே மாதிரி வருவாங்க நம்மக்கிட்ட. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ பாருங்களேன், இப்போ ஆவியில் ஆரம்பம் பண்ணுற சபை எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படி தான், ஒரு ஜூம் மீட்டிங்கில் அல்லது கூகுள் மீட்டிங்கில் இயேசு கிறிஸ்துவின் மேலே உள்ள விசுவாசத்தினால சேர்ந்து உட்காந்து வேதத்தை தியானிக்கக்கூடிய கூட்டமாக நம்ம இருப்போம். ஆனால் பெரிய கூட்டம், பெருங்கூட்டமாக இருக்கிற சபைகள்லேருந்து யாராவது நமக்கு ஒரு கல்லை தூக்கி போடுவாங்க. போட்டு, பார்த்தீங்களா பிரதர், பார்த்தீங்களா சிஸ்டர், இப்படி தான் நிறைய பேர் போயிட்டாங்க, இதெல்லாம் தப்பு பார்த்துக்கோங்க, இது இப்படியா இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்ன உடனே என்ன உண்டாகும்? ஆமாம், இவங்க சொல்கிறது சரிதானே, நம்ம பண்ணுறது கரெக்டாக, நம்ம கொஞ்சம் பேர் தானே இப்படி பண்ணிகிட்ருக்குறோம், மற்றவங்கெல்லாம் பெருங்கூட்டம் அங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு, அப்போ நம்ம பண்ணுறது தப்போ? அப்போ சபையில் இருக்கவங்களாம் முட்டாளா? இவ்வளோ பெரிய சபைகள் இருக்குது, அவங்கெல்லாம் போகிறவங்களாம் என்ன நரகத்துக்கு தான் போகிறாங்களா? இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தோடனே என்ன ஆயிடுவோம்? மறுபடியும் நம்மளும் மாம்சத்துக்கு அடிமையாகி மறுபடியும் போய் பழைய பாரம்பரியத்துக்கு திரும்ப தொடங்கி விடுவோம். எனக்கும் பல முறை சாத்தான் இடத்துலேருந்து இந்த சோதனை வந்தது. என்னிடத்துல ஒரு கேள்வி வரும், நம்ம பண்ணுறது சரியா? நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு தனியாக ஓடுற மாதிரியே இருக்கே, தனியான ஒரு பாதையில் போகிற மாதிரியே இருக்கே, எல்லாரும் கூட்டமாக ஒரு பக்கம் போகிறாங்க, நம்ம தனியாக போயிட்டுருக்கோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அடிக்கடி மனதில் கலகப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் ஒரே ஒருத்தர் தான் சாட்சி கொடுப்பார், ஆவியானவர் சொல்லுவார், மகனே, நான் உன்னை அழைத்திருக்கிறேன்,
உன்னை நான் நடத்துகிற பாதையிலே நீ என்னோடு நடந்து வா, அவ்வளோதான். இதை கேட்ட உடனே நான் மனம் மகிழ்ச்சியோடு தொடர தொடங்கி விடுவேன். ஏன்னா அந்த வாய்ஸுக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுதெல்லாம் ஒரு பெரிய சமாதான இதயத்தில் இருக்கும். அதுதான் தேவன் என்னோடு கூட நடக்கிறார் என்பதற்கு சாட்சி. இப்படித்தான் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே அவர் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாரு. ஸோ இது ஒரு காரியம். அடுத்தது நமக்கு என்ன மாதிரி சோதனை வருங்கிறதுக்கு இந்த ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த டேபிளில் பாருங்களேன், ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. 7 பாயிண்ட்ஸை பார்க்கலாம். என்னென்னா, ட்ரெடிஷ்னல் சர்ச்சில் எல்லாத்துலேயுமே ஒரு லீகலிசம் அப்படின்னு ஒன்று இருக்கும். என்னென்னா, இந்த பாருங்கள், எங்கள் சபையில் இந்த மாதிரி தான் செஞ்சாகணும் பார்த்துக்கோங்க. இந்த சபையில் நீங்கள் மெம்பராக சேர்ந்தீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் அல்லது வாரம் வாரம் தசமபாகம் கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும். இதெல்லாம் நீங்கள் செய்யணும். எங்கள் சபையை தவிர வேறு எந்த சபைக்கும் நீங்கள் போயிடக்கூடாது, யார் மெசேஜும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லீகல் பாண்டிங்கை கொண்டு வருவானுங்க. நீங்கள் இதுக்கு எந்த சபை விதிவிலக்கு கிடையாது. நீங்கள் போனீங்கன்னா க்ளீனாக தெரிஞ்சிடும். அது ஒரு மாம்ச சபை அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியும். எங்கே உங்களுடைய விசுவாசத்தை மதித்து உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை ஒருத்தன் மதிக்கிறானோ அவன் ஆவியில் வழிநடத்தப்படுகிறவனா தான் இருப்பான். இல்லை அதெல்லாம் தப்பு பிரதர், நீங்கள் எதுவும் நினச்சிட்டாலே இருக்கீங்க, அப்படிலாம் கிடையாது, நான் சொல்கிறது தான் கரெக்டு, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி லா பாயிண்ட் பேசுகிறான் பாருங்கள். அந்த இடத்துல பூரா அவனுடைய செயல்பாடு இருக்காது. ஏன்னா அவன் மாம்சத்தில் பேசிகிட்டு இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இதில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான கட்டுகளில் தான் அவன் இருக்கிறாங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா தேவனுடைய கிருபை இல்லாமல் நம்ம நீதிமான் ஆக முடியாது என்பதை தெளிவாக பார்த்தோம். அப்போ கிருபையினாலே விடுவிக்கிறவர் என்ன செய்ய மாட்டார்? ஒரு மனிதனுக்கு அடிமையாகும்படியா, ஒரு சபைக்கு அடிமையாகும்படியா ஒருபோதும் நம்மளை விடவும் மாட்டார், விட்டு கொடுக்கவும் மாட்டார். அப்போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இந்த லீகலிசத்தில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. தெளிவாக பார்க்கணும். இது உண்மையிலேயே நம்முடைய விசுவாசத்தை, எனக்கும் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிற உறவை அவங்க மதிக்கிறாங்களா? முதல் கண்டிஷன். அவங்க பாயிண்ட்டையே பேசிகிட்டு இருக்காங்களா? அல்லது என்னுடைய வாழ்க்கையில் நான் உறவில் என்ன இடத்துல இருக்கிறேங்கிறத பற்றி அவங்களுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்குதா? எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உறவை பற்றி யோசிக்கிறாங்களா? ஒருவேளை இன்று நான் பிரதர், நான் அந்த வாரம் வராதுக்கு ஒரு காரணம் தெரியுமா உங்களுக்கு? இயேசு ஆண்டவர் என்னோட பேசி எனக்கு இந்த மாதிரி போய் ஒரு உணவு கொடுன்னு சொன்னார், இவங்களை போய் சந்தித்து இவங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னார், நான் போனேன் அப்படின்னு சொன்னால் அதை கேட்டு அதை மதிக்கிறாங்களா? அல்லது இல்லை அதை எப்படி நீ போவ, நான் இங்கே இவ்வளோ பேர் சபை வச்சிட்ருக்கோம், நீ மட்டும் போனேன், இந்த மாதிரி நிறைய காரியங்களை மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பாயிண்ட் கூட இருக்குது, சபை மரபுகளை வேதாகமத்திற்கு மேலாக வைக்கிறது. ஏன்னா வேத வார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறது என்ன, நம்ம ஒரு இன்வேர்டாக ஓகே வந்துட்டீங்க ஒரு சபையாக உட்காருங்கன்னு சொல்லி ஒரு சபையை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்றைக்கி 30 பேராக இருக்கிறது நாளைக்கு 500 பேராக மாறணும், அடுத்து ஒரு 1000 பேராக மாறணும், இப்படியே ஒரு கோல் போட்டு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸை தவிர இது தேவனால் வழிநடத்தப்படக்கூடிய சபையாக இருக்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே நடந்து போய் சுவிசேஷம் சொன்னார், அவருடைய சீஷர்களையும் சுவிசேஷம் சொல்லும்படி அனுப்பி வைத்தார். அவங்க எங்கேயுமே கூடி உட்கார், அவங்க ஜெபம் பண்ணும்போது ஒன்றா கூடுனாங்க, அப்பம் பிற்கும்போது ஒன்றா கூடுனாங்க, அது எல்லாமே அவங்க செஞ்சாங்க. ஒருவர் புத்தி சொல்ல அது பண்ணால் ஒரு நாளை நியமித்தாங்க. அது செய்கிறதுல தவறு இல்லை. ஆனால் அதுதான் விசுவாச வாழ்க்கைன்னு நினச்சி மற்றவர்களுக்கு போய் செய்ய வேண்டியதை நம்ம செய்யாமல், ஆண்டவர் சொன்ன மத்தேயுல சொன்னப்பட்ட வார்த்தைகளின்படி ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்காம, இது எதுவுமே செய்யாமல் நம்மளா ஒரு சின்ன டீமாக ஃபார்ம் ஆகிறோம் பாருங்கள். அப்படி ஃபார்ம் ஆன உடனே என்ன ஆயிரும்? ஒரு லீகலிசம் உள்ளார வந்துடும். ஸோ இது அடுத்தது என்ன? குடும்ப சமூக விதிகளை சுவிசேஷத்தோடு மிக்ஸ் பண்ணுறது. இப்போ சமூகத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் மற்ற காரியங்களை சுவிசேஷத்தோடு நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. கல்ச்சுரல் ரூல்ஸ் இதை மிக்ஸ் பண்ணோம்னா பிரச்சனை ஆகிடும். இதைத்தான் யூத பாரம்பரியத்தில் வந்தவங்க செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்துவை பர்சிக்யூட் பண்ணதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அவங்களுடைய லீகாலிட்டிக்கு அவர் ஒத்து போகலை. அவர் மெய்யான தேவனுடைய கற்பனைகளை சொன்னார். சரி, அடுத்தது என்ன? சபை மரபுகளை அது பார்த்துட்டோம். அடுத்தது என்ன? செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், சுய நீதி. இது என்னென்னா, நம்ம பற்றியே ஒரு ஹை ஒப்பீனியனில் எப்போதுமே இருக்கிறது. எனக்கு தோணுச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும், நான் சொன்னால் அது சரிதான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு என்றைக்குமே வரக்கூடாது. ஒரு களிமண்ணை மாதிரி இருக்கணும். இன்றைக்கி நான் இந்த நிலைப்பாடை எடுத்திருக்கிறேன், நாளைக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தாருன்னா என்னுடைய வெளிப்பாடு இன்னும் விஸ்தாரமாகும், அதை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன், ஆண்டவரே சொல்லிக் கொடுங்க. இந்த மென்டாலிட்டிக்குள்ளே இல்லாமல் நான் நினைக்கிறதான் கரெக்டுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு என்றைக்குமே வரக்கூடாது. ஏன்னா நம்ம அறிந்த விஷயங்கள் மிகவும் குறைவு. ஆவியானவர் எல்லாவற்றுக்கும் மேலே உள்ள ஞானவானாக இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு எனக்கு இதை தெரிந்து கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நான் பேசுகிற இந்த வெளிப்பாடு எனக்கு நேற்று கிடையாது, அதுக்கு முந்தி கிடையாது.
ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறாரு. கற்றுக்கொள்ள நம்ம ரெடியா? ஆர் வி ரெடி டூ அப்கிரேட் அவர் செல்ஃப்? அல்லது இன்னும் 1.0லே இருக்கிறோமா? எவ்ரிடே புது புது வெர்ஷன்ஸா ஆண்டவர் என்ன செய்றாரு? அவரை பற்றின அறிவிலையும், ஆவியானவருடைய செயல்பாட்டிலயும் அவர் நம்மை வளர்ந்து கொண்டே வரும்படி நடத்துகிறாரு. அதில ரெடியா இருக்கிறோமா நம்ப? அப்படிங்கிறது தான் காரியம். ஃபிக்ஸடா, ரிஜிடா இருந்தோம்னா கஷ்டப்படுவோம். அடுத்தது என்ன? கண்டம்னேஷன் அண்டு கில்ட் ட்ரிவன் ரிலிஜன். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஒரு குற்ற உணர்ச்சியிலே வைக்கிறதுக்காக சாத்தான் வந்து இந்த உணர்வுகளை கொண்டு வந்து பாரம்பரியங்களில் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு காரியம் இருக்குது. ஏன்னா இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம சத்தியத்தை பற்றி அறிகிறோம், விசுவாசத்தில் நடக்கிறோம். இப்போ நம்ம தவறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நான் வந்து ஒரு காரியத்தை செய்ய விட்டுட்டேன். விட்ட உடனே ஓகே, இனிமேல் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஆண்டவர் நம்மளை வெறுத்துட்டாரு, இனிமேல் நம்மளால் என்ன செய்ய முடியாது, மறுபடியும் ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட்டு ஃபீலிங் வருது பார்த்தீங்களா? அந்த கில்ட்டு ஃபீலிங் ஆண்டவர்கிட்டருந்து வர்றதில்ல. ஏன்னா ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு, நம்ம வந்து நமது பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிற பொழுது தேவனிடத்தில் இரக்கம் பெறுகிறோம் என்று தான் வேதம் சொல்லுது. ஆகையினாலே நம்ம எந்த ஒரு காரியத்தையும் ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோட வாழாமல் தேவனிடத்தில் அறிக்கை செய்கிறது. இது வந்து பாவம் செய்து வரணுங்கிறது இல்லை, சந்தேகத்தினால கூட வரலாம். சில சமயங்களில் ஆண்டவரே நான் கரெக்டாக தான் போகிறேன்னா, நான் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு பிரியமாக இருக்குதா, இந்த மாதிரிலாம் கேள்வி வந்துச்சுன்னா அதை தேவனிடத்தில் நம்ம தாராளமாக கொண்டு போக முடியும். அதை அற்புதமாய் தேவன் பேசி அதை வெளிப்படுத்துவார். ஒவ்வொரு காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அதை மாதிரி கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு நமக்கு உரிமை கொடுத்துருக்குறாரு. ஏன்னா நம்ம பிள்ளைங்களாக இருக்கிறோம், புத்திரனாக இருப்பதுனால அந்த உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்தது என்ன? மறுபடியும் பாவ பழக்கங்களுக்கு திரும்பும் கண்ணோட்டம். வேர்ல்ட்லி டெம்டேஷன்ஸ் டு கோ பேக் டு த ஓல்டு சின்ஃபுல் ஹேபிட். இந்த பாவ இச்சை ஒவ்வொரு நாளும் நம்ம சரீரத்தில் ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸை டெய்லி லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். என்னாகும்? பாவை ஆணாக இருந்தால் ஸ்திரீகள் மேலே ஒரு இச்சை, அல்லது ஒரு ஸ்திரீயாக இருந்தால் அவங்களுக்கு வேற ஒரு இச்சை. இப்படியே இச்சை வந்து ஒவ்வொரு மனிதனையும் தட்டி கொண்டு தான் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன அவன் ஆத்மாவில் விருப்பம் இருக்குதோ அதை நோக்கி. சில பேருக்கு பண ஆசை, சில பேருக்கு கார் மேலே ஆசை, சில பேருக்கு ஆடம்பரமான வீடுகள் மேலே ஆசை. இப்படியே நம்மளுடைய பழைய அந்த மாம்ச இச்சை தொடர்ந்து கிரியை செய்யும். அது கிரியை செஞ்சு என்ன செய்யும்? விசுவாசத்தை விடும்படி நம்மோடு போராடும். ஏன்னா ஒரு பக்கம் ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாகுதல் நடத்தி கொண்டிருக்கும்போது இது நம்மை அசுத்தப்படுத்துவதற்கு நம்மளோடு முயற்சி செய்யும். அப்படி பண்ணக்கூடிய அந்த முயற்சியில் நம்ம கொஞ்சம் பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டோன்னு வைங்களேன், நம்முடைய விசுவாசமானது அந்த இடத்துல நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. இப்போ இன்னொரு விஷயம் கூட உண்டு பாருங்கள். நிறைய பேருக்கு இப்போ சாம்சன் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு ஆவியானவர் அவரை விட்டு நீங்கினது அவருக்கு தெரியாது. அவருடைய தலைமுடி எப்போ சிரைக்கப்பட்டதோ அப்போ அவர் விசுவாசம் அவரை விட்டு போயிட்டு. காரணம் என்ன? கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்த நசரேய விசரத்தை குறித்து அவரை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்பது தான் அவருடைய ஒரு காரியம். ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு? அதை அவர் சொன்ன மாத்திரத்திலே, தெலைலாவிடத்தில் அது சொன்ன மாத்திரத்திலேயே விசுவாசத்தை அவர் மறுதளிச்சிட்டார். இப்போ மறுதளித்த உடனே ஆவியானவர் அவரை விட்டு நீங்கினார்னு போட்டிருக்கு. இப்போ நீங்கின உடனே அடுத்த நாளும் அதே மாதிரி பெலிஸ்தியர்கள் அவர் மீது வந்த உடனே அவர் கயிறுகளை இது பண்ணிட்டு எந்திக்கிறாரு. அடுத்த நிமிடம் அவங்க அவரை பிடிச்சி அப்படியே கட்டி கொண்டு போய் மாவரைக்க விட்டுட்டாங்க. ஆனால் அவர் நினச்சாரு நம்ம அதே பலத்தோடு தானே இருக்கிறோம், ஆவியன் நம்ம கூட தான் இருக்கிறாருன்னு. இந்த மாதிரி என்ன ஆகிடும்? இந்த பாவ பழக்க வழக்கம் தேவனோடு நமக்கு இருக்கிற அந்த தொடர்பை சிவியர் பண்ணி அதை விட்டு விலக்கி நம்மை பாவத்துக்கு அடிமையாக்கி மீண்டும் சாபத்தையும் பாவத்தையும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்துடும். இது தெரியாமலே நாமளே என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம்? நான் கரெக்டாக தான் இருக்கிறேன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அவுட்கம்ஸு வித்தியாசமாக இருக்கும். அதை வச்சு நம்ம அறிந்து கொள்ளலாம். நம்ம தேவனை விட்டு விலகும் பொழுதும் உபத்திரவங்கள் வாழ்க்கையில் வரும், தேவனோடு நடக்கும்போதும் உபத்திரவங்கள் வரும். ஆனால் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தேவனோடு உண்மையில் சத்தியத்தில் நடக்கும்போது வரக்கூடிய போராட்டம் இருக்குது பாருங்கள், அப்போல்லாம் ஆவியானவர் கூட இருப்பார், தெள்ள தெளிவாக காமிச்சு கொடுப்பார், மகனே மகளே கூட இருக்கிறேன் தைரியமாக இரு. ஆனால் பாவத்தில் நடக்கும்போது ஆவியானவருடைய சத்தமும் கேட்காது, நாமளாக நம்முடைய ஆத்மாவில் நினச்சிக்கிடுவோம் கரெக்டாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே அவருடைய பிரசனம் இருக்கவே இருக்காது. காரணம் என்ன? நம்ம மறுபடியும் தான் பாவ பழக்கத்துக்கு திரும்பிட்டோமே. ஆகையினால இதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் நம்முடைய ஓட்டத்தை கவனிக்கணும். சுத்த மனசாட்சி நமக்கு இருக்குதான்னு பார்க்கணும். விசுவாசம் ஒன்று, ரெண்டாவது என்ன? சுத்த மனசாட்சி. சுத்த மனசாட்சிங்கிறது என்ன? ஒரு கில்ட் இல்லாத ஒரு கான்ஷியன்ஸ் நமக்குள்ளே இருக்கணும். நம்முடைய கான்ஷியன்ஸே நம்மளை குற்றப்படுத்தக்கூடாது.
பத்தியா நீ அன்னைக்கு எல்லாம் பேசின எல்லாம் இது பண்ண வந்து கூட்டத்தை முடிச்சு வந்தோடனே ஒரு காரியம் பண்ண பாரு நீ அப்படின்னு நம்ம கான்ஷியன்ஸே நம்மளை கில்ட்டி பண்ணக்கூடாது. அந்த அளவில் ப்ரைவேட் லைஃப்லேயும் யாரும் பார்க்காம இருக்கும்போதும் ஒழுங்கு உத்தவமாக இருக்கக்கூடிய ஒரு இருதயம். நம்ம இருதயத்தில் யோசனையை குறித்து இப்போ தான் நம்ம தியானித்தோம். ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு காம விகாரத்துக்கு ஏதுவானதோ அல்லது இச்சைக்கு ஏதுவானதோ ஒரு காட்சியை பார்க்கணுன்னு தோணி அதை தொடர்ந்து ஒரு ரேப் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், அங்கேயே நம்ம விசுவாசத்தை இம்மீடியட்டாக ரெனவுன்ஸ் பண்ணிடுறோம். we are renouncing our faith right there. காரணம் என்ன, அதை நீங்கள் செஞ்ச அடுத்த நிமிஷம் நமக்குள்ளே என்ன உண்டாகிடும், ஒரு கில்ட் கான்ஷியன்ஸ் உண்டாயிடும். அந்த கில்ட் கான்ஷியஸ் உண்டான உடனே ப்ரேயர் பண்ண முடியாது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இம்மீடியட்டாக ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே மன்னிங்க, நான் செய்திருக்கக்கூடாது, செஞ்சுட்டேன், இனி நான் செய்ய மாட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க இன்று இன்ஸ்டண்ட்டாக நம்ம அறிக்கை செய்து திரும்புகிறவங்களா இருந்தால் என்ன செய்வோம், ஆண்டவரிடத்துல கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். சரி, கடைசியாக செயல்பாட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப முக்கியம். பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு கிறிஸ்டியானிட்டி. பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட், இப்போது கார்ப்பரேட் வேர்ல்டில் நாங்கள் ஒர்க் பண்ணுற எங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம். எங்களுடைய எந்த அளவில் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறோம் வேலையிலங்கிறத வச்சு தான் எங்களுக்கு ப்ரொமோஷனோ ரிட்டென்ஷனோ இருக்குது. இன்றைக்கி நல்ல ப்ரொமோஷன் கஷ்டம், வேலையை ரிட்டர்ன் பண்ணுறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த நாட்களில் பர்ஃபார்மன்ஸை பார்ப்பாங்க. அப்போது இந்த வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சுருவோம், விசுவாச வாழ்க்கைக்கும் கொண்டு வந்துடுவோம். என்ன, இன்றைக்கி எனக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நாளைக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் வர்றாங்க, அதை வச்சு தான் தேவன் இடத்துல மகிழ்ச்சியாக இருப்பார் அப்படின்னு நம்மளை நாமே மெச்சிக்கொள்வது. அப்படி கிடையவே கிடையாது. தேவனோடு நடக்கிற நடையில் அன்னன்னைக்கு என்ன உண்டோ அதை ஆவியானவர் நமக்கு கொடுக்குறாரு. அவர் கொடுக்குற வேலையை செய்தால் போதுமானது. இவரை மாதிரி நான் ஊழியம் பண்ணணும், இதை மாதிரி ஒரு பெரிய சபை கட்டணும், என்னுடைய இது என்னன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் பல காலம் நம்மை பின்னுக்கு தள்ளி விடுகிறது. அநேக போதகர்கள் இதில் விழுந்து போனவங்க இருக்கிறாங்க. ஆகையினால என்ன செஞ்சிடக்கூடாது, எனக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் என்ன உண்டோ அதை மாத்திரம்தான் செய்வேன் என்பதான ஒரு காரியம். சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவங்களுடைய சாட்சியை நிரம்பவும் பாதித்தது. நான் அந்த யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அவருக்கு அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு எத்தனையோ வகைகளில் அவர் ஒரு பெரிய ஒரு டினாமினேஷனை ஆரம்பித்து அவர் பண்ணுறதுக்கான வழிகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவர் என்ன செய்து கொண்டார், நான் எந்த கட்டுகளையும் சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எங்கெங்கே போக சொல்கிறாரோ அங்கே பூரம் போயிட்டுருக்கிறாரு. அது எந்த ஒரு சபையாகவும் இருக்கலாம், அங்கே போய் அவர் போதிக்கிறார். காரணம் என்ன, ஆவியினாலே வழிநடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரு. அதனால் இன்னைய வரைக்கும் அவர் கட்டப்படவில்லை, தேவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு சொல்லார், எனக்கு சொந்தமாக கார் கிடையாது, எனக்குன்னு சொந்தமாக ஒரு இது கிடையாது, எல்லாமே ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு நான் போயிட்டுருக்கிறேன். அதுதான் உண்மையாகவே நம்மளையும்